லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய கிருபை பெரியது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்திரையா, காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். வெளியேறப்பெற்ற வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இந்த கீலேயாத் கம்பீர துவனி நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதில் நான் அதிக சந்தோஷப்படுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய முன்பாக நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது எனக்கு மிகவும்
சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல் நம்பிக்கையும் உருவாக்குகிறதா இருக்கிறது. அதற்காக என் ஆண்டவரை நான் அதிகமாக துதித்து நன்றி சொல்லுகிறேன். இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40, 39, 40 வசனங்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். பெந்தேகோஸ்தே நாளிலே மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்பொழுது பேதுரு நின்று சத்தமிட்டு பண்ணினதான பிரசங்கத்தின் ஒரு பகுதி தான் இது. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பேதுரு புத்தி சொன்னான் என்று நாம் படிக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாளை குறித்து நாம் பார்க்கும்போது பாருங்கள், இதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்காவிலிருந்து 50வது நாள் அவர்கள் பண்டிகை கொண்டாடினார்கள். அதற்கு வாரங்களின் பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை, முதற்கனி செலுத்தும் பண்டிகை என்றெல்லாம் பெயர் இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வரும்போது கர்த்தராகிய இயேசு உயிரோடு எழுந்து 50வது நாள் வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதை நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கிறோம். அவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது பாருங்கள், எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அடுத்த வசனம் கூட, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். அந்த நாட்களில் ரோம அரசாங்கத்தில் கீழ், வானத்தின் கீழ் இருந்த பல தேசங்களில் இருந்த யூதர்கள் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் ஒரு பிரமிப்பு உண்டானது, ஒரு ஆச்சரியம் உண்டானது. என்னவென்றால், இவர்கள் நம்மில் அவரவர் பாஷையிலே பேச கேட்கிறோமே என்கிறதான ஆச்சரியம் அவர்களுக்கு உண்டானது என்று பார்க்கிறோம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இது எப்படி? எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமோ முடியுமோ என்றார்கள். ஆனால் வேறு சிலர் வேறு சிந்தையாகி இவர்கள் மதுபானத்தினாலே வெறி கொண்டு சத்தமிடுகிறார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் அவ்விதமாகத்தான் சிலர் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்வார்கள், சிலர் வேண்டுமென்றே நெகட்டிவாக பேசுவார்கள். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் கர்த்தரை பார்க்க வேண்டும், கர்த்தர் நமக்கு தருகிற கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லாரும் வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஜனங்கள் பற்பல தேசங்களிலிருந்து பற்பல பாஷைகளிலிருந்து வந்திருந்தாலும் இவர்கள் பேசுகிற பாஷை பாருங்க, அவர்கள் அவரவர் பாஷைகளில் பேசுகிறதாக அவர்களுக்கு அங்கே தென்பட்டது. 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்களுக்கு அங்கே நாம் இருக்கிற நாட்டில் உள்ள பாஷை தெரியாது, அதை பேசுகிறார்கள் என்று அவ்விதமாக ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு முறை ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னார், அவர் ஸ்டேட்ஸுக்கு போயிருக்கிறார் ஊழியத்திற்காக. அங்கு ஒரு மேடையிலே அங்குள்ள ஊழியர்களோடு அவர் அபிஷேக ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருந்த போது அங்குள்ள ஒருவர் ஒரு யூரோப்பியன், அவர் பேசுகிறாராம் அந்நிய பாஷை, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று. அப்போ இதை கேட்ட இங்கிருந்து சென்றதான அந்த தேவ ஊழியருக்கு ரொம்ப ஆச்சரியம்.
கூட்டம் முடிந்த உடனே அவர் சொன்னாரா, இந்த பாஷை பேசுகிற ஜனங்களை எனக்கு தெரியும், நீங்கள் என்னோடு வந்தால் நான் அவர்கள் இருக்கிற இடத்தை உங்களுக்கு காண்பித்து தரலாம் என்று. அப்புறமாக ஒரு நாள் அந்த மனுஷன் இவரை தொடர்பு கொண்டு இங்கே நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லாம் சுற்றி ஜனங்களிடத்தில் பேசி எடுத்து போயிருக்கிறார். பாருங்கள், நம்மில் அவரவர் ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். இப்போ உயிர்த்தெழுதலிலிருந்து 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்னும் நாள், அந்த நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். அப்போ இங்கே வாக்குத்தத்தத்தை குறித்து பேதுரு சொல்லுகிறார். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உரியதாயிருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 28, 29 வசனங்களில் நாம் பார்க்கும்போது யோவேலை கொண்டு ஆண்டவர் நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளை கடைசி கால ஜனங்களுக்கு சொல்லுகிறத நம்மால் பார்க்க முடிகிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், அப்பொழுது உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கிருபையின் காலத்தின் முடிவிலே நாம் வந்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யம் போக முடியாது என்கிறதையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் திட்டவட்டமாக நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்கு அடையாளமாகத்தான் அந்நிய பாஷைகளை நாம் பேசுகிறோம். இப்போ பெந்தேகோஸ்தே நாள் என்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியை குறித்து நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்குள்ளே ஒரு புது பலன் உண்டாகிறது, நமக்குள்ளே ஒரு பலன் உண்டாகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தேவ பிள்ளைகளாகிய நாம் பலப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவருக்கென்று நாம் பலப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த புது பலன் உண்டாகிறது. எதற்காக? கர்த்தருக்கென்று சாட்சி பகரும்படியாக. எருசலேமிலே, தேவ சபையிலே, தேவ பிள்ளைகள் நடுவிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, பாருங்கள், நம்முடைய சொந்த தேசத்தில், நாம் பிறந்த வளர்ந்த சொந்த இடங்களில், சமாரியாவில், புறஜாதியாருடைய தேசத்தில், அறியாத ஜனங்கள் மத்தியில் மாத்திரமல்ல, பூமியின் கடைசி பரியந்தமும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க தேவன் நமக்கு பலனை தருவார். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்குங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பலப்பட்டு தேவனுக்கென்று காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த வண்ணமாக நம்மில் அவரவர் ஜென்ம பாஷைகளில் இவர்கள் பேசுகிறதை கேட்கிறோமே என்று சொல்லப்பட்டபடி அந்த ஜென்ம பாஷையில், அதாவது அந்நிய பாஷையில் பேசக்கூடியதான ஒரு வரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்கிறதற்கு வெளிப்படையான ஒரு அடையாளமாக அது காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 28வது அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை படிக்கும்போது, அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்கப்பட்டவர்களுக்குமே கற்பனையின் மேல் கற்பனையும்
கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்நிய பாஷையிலே இந்த ஜனத்தோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அந்நிய பாஷையை குறித்து நாம் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் படிக்கும்போது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது பாருங்கள், ஸ்தோத்திரம், சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் மனுஷனிடத்திலே பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் மனுஷனிடத்திலே பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷையிலே பேசும்படி விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்லும்போது 18வது வசனத்தில், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் கூட நாம் படிக்கிறோம் 13ஆம் வசனத்தில், அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறார். நாம் ஆவியோடும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பாருங்க, கருத்தோடும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஆவியிலே பாருங்க அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், கருத்தோடு அதன் வியாக்கியானத்தை கொடுக்க வேண்டும். அதற்காகவும் நாம் ஆண்டவரிடத்தில், அந்த வரத்துக்காக, வியாக்கியான வரத்துக்காகவும் நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மேன்மையான அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதிகமாக தேவையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்நிய பாஷை மிக மிக முக்கியம். சபையில் பேசுகிறவர்கள் அதன் அர்த்தத்தையும் சொன்னால் அது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்படும். மற்றபடி நாம் அதிகமாய் அந்நிய பாஷையை பேச வேண்டும். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளோ அந்நிய பாஷை பேசுகிறோம் அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. மாத்திரமல்ல, நாம் பரலோக ராஜ்யம் போய் சேர வேண்டியவர்கள் நாம் எப்போதும் ஆவியின் அபிஷேகத்திலே நிறைந்து காணப்பட வேண்டும். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம் 12வது அதிகாரத்தில் வரும்போது பாருங்கள், அதில் 4, 5, 6 வசனங்களை படிக்கும்போது 5வது வசனம், நீ கீலேயாத்தியர் எப்பிராயிமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்பிராயிமரில் தப்பினவர்களில் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும்போது, கீலேயாத் மனுஷர் நீ எப்பிராயிமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்பான். நீ ஷிபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிப்போலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தானின் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்தில் எப்பிராயிமரில் 42,000 பேர் விழுந்தார்கள். அந்நிய பாஷை பேசும்போது நாம் யோர்தானின் துறைகளை, மரண யோர்தானின் துறைகளை முந்தி பிடித்து கொள்ள முடிகிறது. அதாவது நமக்கு ஒரு நிச்சயம் உண்டாகிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து, நம்முடைய பரலோக மரணத்துக்கு அப்பால் உள்ள ஜீவியத்தை குறித்து நமக்கு ஒரு நிச்சயம் உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த நிச்சயம் இருக்கிறபடினாலே யோர்தானின் துறைகளை நாம் முந்தி பிடித்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். உலகத்தில் ஏதோ ஜீவிக்கிறோம், கர்த்தருக்காக ஜீவிக்கிறோம், வார்த்தைகளை கை கொள்ளுகிறோம், வசனங்களை கை கொள்ளுகிறோம், கர்த்தர் நல்லவர் என்று அறிக்கை பண்ணுகிறோம், கர்த்தருக்காக எவ்வளவோ காரியங்களை நாம் செய்கிறோம். நல்லதுதான், உண்மைதான், வரவேற்கக்கூடியதுதான். ஆனால் நாம் பரலோகம் ராஜ்யம் போய் சேர வேண்டும். நம்முடைய மரண வேளையில் பலவிதமான போராட்டங்கள் நடுவில் சாத்தான் என்ன செய்வான்? நம்முடைய குறைகளை, குற்றங்களை சொல்லி அவன் பக்கமாக இழுப்பான். ஆனால் தேவ தூதர்கள் நம்மை பரலோக ராஜ்யம் கொண்டு போவதற்காக வருவார்கள். அந்த நேரங்களில் இடறி போகாதபடிக்கு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்நிய பாஷையில் சத்துருவின் கிரியைகளை ஜெயித்து யோர்தானின் துறைகளை முந்தி பிடித்து ஆண்டவருக்கென்று நாம் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பாருங்கள், இந்த நாளில் நாம் படித்தது போல வாக்குத்தத்தமானது உங்களுக்கும்
உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உரியது என்று சொல்லப்பட்டபடியாக பாருங்கள், வாக்குத்தத்தமானது என்ன செய்கிறது? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவருக்கு நேராக முன்னால் தள்ளிக்கொண்டே போகிறது. அது ஒரு உந்து சக்தியாகவே இருக்கிறது. தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அது மிகவும் நமக்கு உற்சாகத்தோடு ஆண்டவருக்கென்று வாழ, ஆண்டவருக்கென்று உழைக்க, ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உத்வேகத்தை கொடுக்கிறது. ஆகவே வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும், வாக்குத்தத்தங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குமானது என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, வாக்குத்தத்தமானது தூரத்தில் உள்ள யாவருக்கும் உரியது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த தூரத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாகி இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தூரத்திலே இருக்கிறார்கள். தேவனுடைய அன்பை விட்டு, தேவனை விட்டு தூரத்திலே இருக்கிறார்கள். ஏன், ஒரு காலத்தில் நாமும் ஆண்டவரை விட்டு தூரமாய் இருந்தோம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது சமீபமாய் வந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமாய் வந்திருக்கிறீர்கள். ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் இன்றைக்கு தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வந்திருக்கிறோம். தேவனை நோக்கி ஜபிக்கக்கூடியவர்களாக, தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக, தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் வந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் பாருங்க, இந்த தூரத்தில் உள்ளவர்கள், ஒரு காலத்திலே தூரத்தில் இருந்த நம்மை தேவன் இன்றைக்கு தமக்கு சமீபமாய் கொண்டு வந்தார். இனி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னும் அநேகர் என்ன செய்கிறார்கள்? தூரமாய் இருக்கிறார்கள் என்கிறதை அறிய வேண்டும். அநேகர் இன்னும் பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் அவர்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிறதான வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி இன்னும் தூரத்தில் இருக்கிற அநேகர் வருவார்கள் என்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த நாட்களில் எவ்வளவு எதிர்ப்புகள் காணப்பட்டாலும் ஊழியமானது தடையில்லாமல் நடக்கிறது. கர்த்தருடைய தாசர்கள் தங்கள் உயிரையும் பொருள்படுத்தாது கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக மிஷனரிகள், போதகர்கள் தங்களை உற்சாகமாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த உற்சாகத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தூரத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறியும் அறிவை அடைய வேண்டும். அதற்கான ஜெபமும் அதற்கான முயற்சியும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவை என்று பார்க்கிறோம். ஏசாயா 33ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது 13வது வசனம், தூரத்தில் உள்ளவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். தூரத்தில் இருக்கிறவர்கள், தேவனை விட்டு தூரத்தில் இருக்கிறவர்கள், தேவ அன்பை இன்னும் ருசி பாராமல் இருக்கிறார்கள், தேவனுடைய அன்பின் வேல்யூ இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் பாருங்க, தூரத்தில் இருக்கிறவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த அருமையான நேரத்திலும் கூட ஆண்டவர் ஆகிய கர்த்தர் நம்மோடு இருந்து எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள். பராக்கிரமமான காரியங்களை நம்முடைய தேவன் செய்கிறார். பலத்த செய்கைகளை ஆண்டவர் இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பராக்கிரமத்தை இன்றைக்கு சமீபத்தில் இருக்கிற நாம், சபைக்குள்ளாக இருக்கிற நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பராக்கிரமத்தை அறிந்து அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்று, அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தூரத்தில் உள்ளவர்களே நான் செய்வதை கேளுங்கள். பாருங்க, சமீபத்தில் உள்ளவர்களே என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் கூட நாம் ஏசாயா 33ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை படிக்கும்போது, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்க. உன் கண்கள் தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்க வேண்டும். தூரத்தில் உள்ள தேசம் என்று சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பரலோக ராஜ்யத்தை உன் கண்கள் பார்க்க வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய மகிமை என்ன, எவ்வளவு மகத்துவமான ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்,
தேவன் நம்மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்கிறது நம்மாலே புரிந்து கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே பாருங்க, ஆண்டவர் தூரத்தில் உள்ள ஜாதியாரை அழைக்கிற தேவன். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 26வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள். அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு அடையாளமாக ஒரு கொடியை அவர் நாட்டுவார், ஒரு கொடியை ஏற்றுவார், ஒரு கொடியை ஏற்றுவார். பின்பு ஆண்டவர் என்ன செய்வார் பாருங்கள், அவர்களை பயில் காட்டி அழைப்பார், அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அழைக்கும் போது சபைகள் நிரம்பும். பரிசுத்தாவியானவருடைய ஊழியத்தில், எழுப்புதலின் காலத்தில் சபைகள் நிரம்பி வழியும் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அதற்கேற்றபடி தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாக விசேஷித்த வரங்கள் கிருபைகள் பெற்று தேவனுக்காக நாம் ஜீவிக்க வேண்டும். தூரத்தில் இருக்கிறவர்கள் என்று சொல்லப்படும் போது எரேமியா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, ஆகையால் என் தாசனாகி யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று சொல்லுகிறார். உங்களை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் ஆண்டவர் உங்களை அற்புதமாய் வழிநடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். உன்னை நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே எல்லா சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கு அநேகர் சிறையிருப்பினாலே தூரத்தில் இருக்கிறார்கள். அந்தகார லோகாதிபதி அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், பாரம்பரியத்துக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், பலவிதமான கேடுபாடுகளுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்நிய நுகத்தை அவர்கள் மேல் ஏற்றி அவர்கள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாதபடிக்கு அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த அனுபவங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், இந்த அனுபவங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். தூரத்தில் இருக்கிறவர்களை அவர் பயில் காட்டி அழைக்கிற தேவனாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். சகரியா தீர்க்கதரிசி கூட அதை குறித்து சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சகரியா சொல்லும்போது பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து அவர் அந்த வசனத்தில் அதில் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 15வது வசனம், தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது சேனைகள் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்றார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள், இது நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சபை எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய வல்லமையை நம்மாலே கண்டுகொள்ள முடியும். ஆகவே இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் ஊழியம் செய்வோம், பரிசுத்தமுள்ளவர்களாய் தேவ சபையில் இருப்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உரியது என்று பேதுரு பிரசங்கம் பண்ணினான். மாத்திரமல்ல, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். இந்த நாட்களில் வேறுபாட்டை காத்து பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நாம் காணப்படுவோம். என் வார்த்தைகளை முடிக்கிறேன். இந்த வேளையில் இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கேட்டதான வார்த்தைகளை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியை தருவேன் என்று வாக்கு பண்ணினார். உங்கள் பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களோ? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடாமல் இருப்பாரோ என்று இயேசு சொல்லுகிறார்.
இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, பரிசுத்தாவியை பெறாதவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் பரிசுத்தாவி பெறாமல் யாராவது இருப்பார்களேயானால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சபையில் யாராவது இருப்பார்களேயானால் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லோரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோர்தானின் துறைகளை முந்தி பிடிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்த நிச்சயம் நமக்கு வேண்டும். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற நம்பிக்கை கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு உண்டாக வேண்டும். அதற்கேற்றபடி கர்த்தருக்கு முன்பாக நம்மை சமர்ப்பணம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு நல்ல சுகம் தருவார், பலன் தருவார், உங்கள் வியாதியை உங்களை விட்டு எடுத்து போடுவார், உங்கள் பிரச்சனைகளில் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். எப்போதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தேவன். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டதான வார்த்தையின்படி நீர் வாக்குத்தத்தத்தின் தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் மாத்திரமல்ல, இன்னும் மனம் திரும்ப வேண்டியவர்கள், இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் தூரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிறீரப்பா. இந்த நாட்களில் தூரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் வாஞ்சையாய் தீவிரமாய் ஓடி வர, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவியானவர் இரக்கம் செய். இதை கேட்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகளையும் விசேஷமாய் ஆசீர்வதியும். இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். திவ்ய நன்மையினால் நிரப்பும். பெரிய காரியங்களை செய்யும். தயவாயிரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.